الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பெயரால் துவங்குகிறேன். அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக பாக்கியத்திற்குரிய ஈது பெருநாளில் அல்லாஹுவை வணங்குவதற்கு ஒரு திடலில் வீற்றிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய 2 பெருநாட்களில் ஈதுல் ஃபித்ர் என்கிற சங்கைக்குரிய ஈகை திருநாளில் அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒரு புனிதமான ஒரு மாத காலத்திற்கு பின்னால் பல்வேறு வணக்க வழிபாடுகள், தான தர்மங்கள் எல்லாம் புரிந்து அவரிடத்திலே கூலியை பெறுவதற்கு காத்திருக்கிற இந்நன்னாளில் அல்லாஹ் இந்த நாளினுடைய எல்லா கூலிகளையும் கைரு பரக்கத்துகளையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தருவானாக. உலகத்தில் எத்தனையோ சமுதாயங்கள் பண்டிகைகள் கொண்டாடுகிறது. அந்த பண்டிகைகள் எல்லாம் வெற்று கொண்டாட்டமாக, சில நேரங்களில் கேலி கூத்துகளாக, பல நேரங்களில் வீண் விரயங்களாக இப்படித்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அர்த்தமுள்ள 2 பெருநாட்களை கொண்டது இஸ்லாமிய மார்க்கம். அதிகாலை எழுந்தவுடன் இன்றைக்கு பெருநாள் தொழுகைக்கு வருவதற்கு முன்னால் ஏழைகளுக்கான தர்மம், அதற்கு பிறகு பெருநாள் தொழுகை, அதற்கு பிறகு இஸ்லாம் வாழையடி வாழையாய் உறவுகளை பேணுகிற ஒப்பற்ற மரபை கொண்டிருப்பது, இதுவெல்லாம் இந்த ஈகை திருநாளில் மிக அழகான, அமைதியான, ஆன்மீக கருத்துக்களை உள்ளடக்கிய பெருநாள் தான் ஈதுல் ஃபித்ர் பெருநாள். ஈதுல் ஃபித்ர் பெருநாளில் மக்களுக்கு என்னவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினார்கள் என்று நாம் ஹதீஸ்களிலே போய் பார்த்தால் அந்தந்த சூழ்நிலைகளுக்கு என்ன தேவையோ அவ்வப்போது அதை பேசி இருக்கிறார்கள். ஒரு 2-3 முறைகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா போனதற்கு பிறகு நிலவிய கடும் பஞ்சத்தினுடைய நேரத்தில் உணவளிப்பதை பற்றியும், பசித்தோருக்கு, பட்டினியாக இருப்பவர்களுக்கு வயிறாரம் கொடுப்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈது பெருநாளுடைய குத்பாவிலே உரையாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். பல்வேறு நேரங்களில் மார்க்கத்திற்காக போராடுவதன் அவசியத்தை நிறைய நேரங்களில் எடுத்து சொன்னதாய் நமக்கு ஹதீஸ்களின் விரிவுரையாளர்கள் விளக்கம் தருகிறார்கள். எல்லா நேரத்திலேயும் ஈது பெருநாளில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே மாதிரியான குத்பா செய்யவில்லை. காலத்திற்கு ஏற்ற குத்பாக்கள் மாறி இருக்கிறது, உரைகள் மாற்றம் பெற்றிருக்கிறது. அப்போதைக்கு என்ன தேவையோ அதை மக்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் பெருநாள் சிந்தனையாய் 1-2 செய்திகள் மாத்திரம் உங்களுடைய செவிகளுக்கு இன்றைக்கு நாம் கவனப்படுத்தியாக வேண்டும். அன்பானவர்களே, சமூக அக்கறை, சமுதாய அக்கறை, சார்ந்திருக்கிற சமூகத்தை பற்றிய தொலைநோக்கு, அடுத்த திட்டம், நாம் முன்னோக்கி இருக்கக்கூடிய சூழல், இவைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியதும் அதற்கு ஏற்ப அடுத்த கட்ட நடவடிக்கைகளை செய்ய வேண்டிய பொறுப்பும் முஸ்லிம் உம்மத்திற்கு உண்டு. இது குறித்து இது போன்று ஒன்றாய் கூடும் இடங்களில் அதை பரஸ்பரம் அறிவுறுத்திக் கொள்ளுவதும், நம்முடைய தொலைநோக்கு பார்வையை குறித்து பேச
வேண்டியதும் முக்கியமான கடமை. அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்த்தால் இந்தியாவினுடைய முஸ்லிம்கள் எதிர்நோக்கி இருக்கிற ஒரு மாபெரும் பிரச்சனை நம்முடைய வக்ஃப் சொத்துக்களை குறித்து. பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், தர்காக்கள், எத்தீம்கானாக்கள், பல்வேறு நல்லதை செய்யக்கூடிய முன்னோர்களால் எழுதி வைக்கப்பட்ட நம்முடைய வக்ஃப் சார்ந்த நிலங்களும் உடைமைகளும் அசையும் அசையாத சொத்துக்கள் அத்தனையும் முஸ்லிம் சமுதாயத்தை விட்டு பறிபோய் விடுமோ என்கிற ஒரு அச்சமும் ஆபத்தும் இந்த உம்மத்திற்கான பெரிய சவாலும் இனி வரும் நாட்களிலே காத்திருக்கிறது. அன்பானவர்களே, உங்களுக்கு தெரியும், வக்ஃப் அரபியிலே நிறுத்துதல் என்று பொருள். வக்ஃப் என்றால் நிறுத்துதல். இது என்ன நிறுத்துதல்? ஏன் என்றால், ஏதாவது ஒரு இடத்தை, பொருளை அல்லாஹ்விற்காக வக்ஃப் செய்தால் வேற யாருடைய உபயோகத்திலே இருந்தும் அது நிறுத்தப்பட்டு அல்லாஹ்விற்கு உரிமையாக விடுகிறது. ஒரு நிலம், அந்த நிலத்தை நான் அல்லாஹ்விற்கு வக்ஃப் செய்கிறேன் என்று ஒருவர் சொல்லிவிட்டார், அந்த உரிமையாளர் என்கிற தரத்தில் அவர் இனிமேல் நிறுத்தப்படுகிறார். அதுதான் நிறுத்தம். நிறுத்தி அது எங்கே போகும்? அல்லாஹ்விற்கு போகும். ஒரு சொத்தினுடைய, ஒரு ப்ராப்பர்ட்டியினுடைய ஓனர்ஷிப் என்பது கைமாறுகிறது. இதுவரை ஓனர்ஷிப் என்பது யார் யாரோ படைப்புகளில். வக்ஃப் செய்யப்பட்டு விட்டால் அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தம். இனி எந்த தனி நபரும் அதை எடுக்க முடியாது. ஏன் அரசும் எடுக்கக்கூடாது. ஆனால் நாங்கள் எடுத்து விடுவோம் என்கிற முனைப்பில் ஒரு அரசு செயல்படுகிற போது முடியுமா முடியாதா என்பது வேறு. குரல் கொடுக்க வேண்டியதும் துவா செய்ய வேண்டியதும், அப்படி ஒரு அறப்போராட்டம் நடைபெற்றால் அங்கே போய் நிற்க வேண்டியதும், இது எல்லாமே இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பு. முன்னோர்கள் எக்கச்சக்கமாய் வக்ஃப் செய்துவிட்டு போயிருக்கிறார்கள். நீங்கள் அறிந்திருக்கலாம், சற்றேறக்குறைய உலகத்தின் 54 இஸ்லாமிய நாடுகளில் 54 முஸ்லிம் நாடுகள் அரபு நாடுகளிலே இருக்கிற வக்ஃபுகளை விட இந்தியாவில் இருக்கிற வக்ஃபுகள் அதிகம். இந்தியாவில் இருக்கிற வக்ஃபுகள் அதிகம். அந்த சொத்து நீண்ட காலமாக பலர் கண்ணை உறுத்தி வருகிறது. அது என்ன முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமாக வக்ஃப்? காப்பாற்ற வேண்டிய கடமையில் நாம் மும்முரம் காட்டுகிறோம். அதை விட கைப்பற்றி விட வேண்டும் என்கிற முனைப்பில் அவர்கள் மும்முரம் காட்டுகிறார்கள். அன்பானவர்களை, வக்ஃப் ஒரு முறை வக்ஃப் செய்யப்பட்டால் அது அல்லாஹ்வுக்கு சொந்தம். இன்னமும் கொஞ்சம் இறங்கி சொல்வதானால், ஏதேனும் ஒரு பள்ளிவாசல் அல்லாஹ்விற்கு வக்ஃப் செய்யப்பட்டு அந்த பள்ளிவாசலிலே சில காலம் தொழுகை நடந்து வக்ஃப் இடமாக இருந்தால், நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் வேறு எப்படியாவது அதை மாற்றி வைத்தாலும் கூட கியாமத்து வரை அது பள்ளிவாசல் தான். ஒரு காலம் வரும், ஒரு சூழ்நிலை வரும், அல்லாஹ் மீண்டும் எடுக்கப்பட்டவைகளை திரும்ப தருவான், சந்தேகமில்லை. அப்படி ஒரு சூழல் இனி எல்லா வக்ஃபுகளுக்கும் வந்துவிடுமோ என்கிற ஆபத்து இன்றைக்கு பரவலாக பார்க்கிறோம். மார்க்கத்தில் வக்ஃபினுடைய சட்டங்கள் முதலில் முஸ்லிம்களாகிய நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வக்ஃப் பற்றிய புரிதல் இல்லை. ஒரு அசல் சொத்தை, ஒரு மூல சொத்தை தனக்கு வைத்துக் கொண்டு அதனுடைய பலன்களை கூட பல பேர் வக்ஃப் செய்தார்கள். வரலாற்றின் வழிநெடுகிலும் வக்ஃப் இருக்கிறது. அன்பானவர்களே, எத்தனை லட்சம் கோடி என்று தெரியாது, ஏறத்தாழ 8,60,000 வக்ஃபுகள் டோட்டல் இந்தியாவில். 8,60,000, ஒவ்வொன்றும் பல கோடி. கண்ணை உறுத்துகிறது. ஒரு சில அரசியல் சார்ந்த, மதம் சார்ந்த, மத துவேஷம் சார்ந்த செயற்பாட்டாளர்களுக்கு அது கண்ணை உறுத்துகிறது. எப்படியாவது இதை இவர்களிடமிருந்து, இஸ்லாமியர்களின் சொத்து என்பதில் இருந்து எடுத்துவிட வேண்டும் என்கிற துடிப்பு இன்றைக்கு வேகமாக இருக்கிறது. மட்டுமல்ல, ஏறத்தாழ அமலுக்கு காத்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் அமல் செய்து விடுவார்கள் என்றே கூட வைத்துக் கொள்ளலாம். இந்த நாட்டை சுமார் 780 வருஷம், சற்றேறக்குறைய 800 வருஷம் இந்த நாட்டை ஆண்ட முகலாயர்கள் என்ன செய்தார்களோ இல்லையோ, உருப்படியாய் அவர்கள் செய்த பெரிய வேலை, பள்ளிவாசல்கள் எக்கச்சக்கமாக கட்டி அதற்கென்று நிலங்களை எல்லாம் வக்ஃப் செய்தார்கள்.
ஏராளமான இடங்கள் மதரசாக்களுக்கு, தர்காக்களுக்கு, பள்ளிவாசல்களுக்கு என்று மறுமை நம்பிக்கை கொண்டவன் மட்டும்தான் வக்ஃப் செய்வான். இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடித்து விடுகிறது என்று நினைப்பவன் நாளை மறுமைக்கு பலன் தரும் என்று எவனும் வக்ஃப் செய்ய மாட்டான். முகலாய மன்னர்களை பொறுத்தவரை இறை நம்பிக்கை உடைய இஸ்லாமிய சித்தாந்தத்திலேயே அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டவர்கள். எனவே அவர்கள் வக்ஃப் செய்தார்கள் பன்னூற்றுக்கணக்கான, பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களில். உங்களுக்கு தெரியுமா, தமிழகத்திலே மாத்திரம் 60,223 ப்ராப்பர்ட்டி, வக்ஃப் ப்ராப்பர்ட்டி, ஒவ்வொன்றுமே கோடிகளில். அப்படியானால் பல 100 கோடி என்று சொல்ல முடியாது, பல லட்சம் கோடி. யார் யாரோ வக்ஃப் செய்தார்கள். வக்ஃப் செய்தது பின்னாலே வரக்கூடிய அரசாங்கங்களுக்கு அல்ல. வக்ஃப் செய்தது பின்னாலே ஆளக்கூடியவர்களும் அல்லது மாவட்ட ஆட்சித் தலைவர்களும் அரசு அதிகாரிகளும் அல்லது அமைச்சகத்தில் பங்கேற்றிருப்பவர்களும் அவர்கள் இஷ்டத்திற்கு இதை எடுத்து செலவு செய்வதற்கு வக்ஃப் செய்யவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இன்னமிம்மா யல்ஹகுல் முஃமின பஅத வஃபாத்திஹி, ஒரு முஸ்லிம் அவன் வஃபாத்தானதற்கு பின்னால் கல்வி சார்ந்த செயல்பாடு கபருக்கு போகும். நல்ல குழந்தைகளின் நல்ல செயல்கள் கபருக்கு போகும். இவரால் உருவாக்கி வைக்கப்பட்ட குர்ஆன் கிதாபு புத்தகங்கள், மக்களுக்கு அறிவுத்தாகம் தீர்க்கிற, பசிபோக்குகிற அந்த புத்தகங்கள் கபருக்கு போகும். கிணறு வெட்டி வைத்தான், அதன் நன்மை கபருக்கு போகும். ஒரு ஆற்றை ஏற்படுத்தி ஆற்றிலே நீர் ஓடவிட்டால் கபருக்கு போகும். ஏதாவது வழிபோக்கர்களுக்கு சத்திரமோ மடமோ கட்டி வைத்தான் கபருக்கு போகும். வரிசையாய் ஒரு 7-8 செயல்களை பட்டியலிடுகிற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு பிறகு கபருக்கும் இவைகள் வரும் என்று சொன்னார்கள். அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டுதான் உலகம் முழுக்க வக்ஃப். அதுவும் அந்தந்த ஊருக்கு நல்லா கூட கிடையாது, எங்கோ எழுதி வைத்து யாருக்கோ. உங்களுக்கெல்லாம் தெரியும், அகில உலகத்தினுடைய பெரிய இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி அஸ்ஹரிலே இருக்கிறது. அஸ்ஹரிலே இருக்கிறது, கெய்ரோவிலே ஜாமியுல் அஸ்ஹர் என்றதற்கு பெயர். கிட்டத்தட்ட மாணவர்கள் பல லட்சம் பேர், உஸ்தாதுமார்கள் எக்கச்சக்கமாக, ஆசிரியர்கள் 25,000 ஆசிரியர்களும் சுமார் 5 லட்சத்திற்கு மேற்பட்ட மாணவர்களும் படிக்கிற அஸ்ஹர். நமக்கு ஒரு சந்தேகம் வரும், இவ்வளவு பிரம்மாண்டமான மதரசாவா, கல்லூரியா, எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க, இதுக்கு எப்படி வருமானம் என்று நாம் நினைப்போம். நம்ப முடியாமல் போகலாம். நீங்கள் ஏறத்தாழ ஆசிய நாடுகள் அத்தனை நாட்டிலையும் அஸ்ஹருக்கு சொத்து இருக்கு. யாரோ முன்னாடியெல்லாம் ஒரு பேஷன் மௌத்தா போறப்போ என் சொத்துல என் பையனுக்கு இவ்வளோ, என் பிள்ளைக்கு இவ்வளோ, அஸ்ஹருக்கு இவ்வளோ எழுதி வைத்து விட்டு போய் விடுவார்கள். அஸ்ஹரின் சொத்துக்கள் மலேசியாவிலே இருக்கிறது. சுமத்ரா நதியின் படுகரை ஓரம் எல்லாம் இந்தோனேசியாவிலே சொத்து இருக்கிறது. பழைய இந்தியாவினோடு சேர்ந்த இலங்கையிலே ஜாமியுல் அஸ்ஹருக்கு சொத்து இருக்கிறது. இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய வாடகைகளும் வருமானங்களிலே தான் அஸ்ஹர் நடக்கிறது. நான் சொல்ல வருவது, உலகம் முழுக்க ஏதேனும் பள்ளிவாசல்களுக்காக, மதரசாக்களுக்காக செய்யப்பட்ட வக்ஃப் என்பது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பாட்டனார் சொத்து. இது நம்முடைய மூதாதையர்களின் உரிமை. இந்த சொத்துக்கு உரிமையாளன் அல்லாஹு தஆலா. அவனை தவிர வேறு யாருக்கும் இந்த வக்ஃப் சொத்து தாரை வார்க்கப்படக்கூடாது. எடுத்துவிட துடிக்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். சொத்து முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்கு சொந்தமானவை. பொதுவாக ஃபிக்ஹ் என்கிற மார்க்க சட்டங்களில் இப்படியெல்லாம் கூட எழுதி வைத்திருக்கிறார்கள். யார் யார் எதுக்கு வக்ஃப் செஞ்சு எழுதி வச்சாங்களோ அதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஒரு பள்ளிவாசல், யாரோ ஒருத்தர் பள்ளிவாசல் பாயின்னா அந்த பாய்க்கு மட்டும் தனி வக்ஃப் இருக்கு, அது செயல்பாடு இருக்கு, அதை பள்ளியில் தொழுகைக்கு மட்டும் தான் எடுக்க முடியும். இல்ல எங்களுக்கு இந்த பள்ளியில வேணும்னா வேற ஒரு பள்ளிக்கு தான் தர முடியும், வேற யாருக்கும் தூக்கி கொடுக்க முடியாது. பைத்துல் முகத்தஸினுடைய விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுவதற்காக நிறைய பேர் வக்ஃப் செஞ்சாங்க ஒரு காலத்தில். இன்னைக்கு வரைக்கும் என்ன தெரியுமா, மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் எண்ணெயிலிருந்து கரண்ட் பில்லுக்கு மாறி இருக்கு. ஆனால் அந்த வக்ஃபில் எண்ணெய்க்கு எழுதப்பட்டால் எண்ணெய் மட்டும்தான் ஊத்தணும். அதே பள்ளிவாசலுக்கு அந்த காசுல பாய் வாங்கி போட முடியாது, அந்த காசுல வேற ஏதாவது செய்ய முடியாது.
எதற்காக வக்ஃப் செய்தார்களோ அதற்கு மட்டும்தான். ஆனால் கையகப்படுத்த நினைக்கிற அரசுகள் வக்ஃபினுடைய இடத்தை சொத்தை கையில் எடுத்தால் அது என்ன மாதிரியாக அவர்கள் மாற்றுவார்கள் என்பது நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. வக்ஃபுக்குள்ள இவ்வளவு சட்டங்களும் அதற்கான விளக்கங்களும் இருக்கிறது. ஆனால் இந்த நாட்டினுடைய முஸ்லிம்களுக்கான பல்வேறு விதமாக தரப்பட்ட ஓர வஞ்சனைகளின் வரிசையில் நாம் இப்போது இந்த வக்ஃபிற்கு ஒரு பலத்த சேதத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு முன்மாதிரி மசோதாவெல்லாம் தாக்கல் செய்யப்பட்டு 31 பேர் கொண்ட குழுவெல்லாம் போடப்பட்டு ஒன்றிய அரசு வக்ஃப் சட்டத்தை கொஞ்சம் அல்ல நன்றாகவே திருத்த பார்க்கிறது. அன்பானவர்களே, முதலாய் இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் 1954 வக்ஃபுகளுக்கான சட்டம் வரையறை செய்யப்பட்டது. அங்கிருந்து ஒரு 30-40 வருஷம் பிரச்சனையே இல்லை. 95 மீண்டும் வக்ஃபினுடைய சட்டங்களை திருத்துகிறோம் என்று நிறைய திருத்தம் செய்தார்கள். அந்த திருத்தங்கள் செஞ்சு அப்பதான் வக்ஃப் போர்டு என்று ஒன்று உருவாகிறது. வக்ஃப் குறித்த அனைத்து அதிகாரங்களையும் அந்த போர்டு முடிவு செய்யும் என்று முழுக்க முஸ்லிம்கள் மாத்திரம் இருக்கிற வக்ஃப் போர்டிடம் வக்ஃப் சொத்துக்களை பற்றிய அதிகாரம், நடவடிக்கை எல்லாம் தரப்பட்டது. 95 செய்யப்பட்டதற்கு பின்னால் இப்போது 2025 இப்ப என்னன்னா நிறைய மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று ஒன்றிய அரசு முனைந்திருக்கிறது. ஏறத்தாழ கிணற்றின் விளிம்பிற்கு வந்துவிட்டோம். ஓரிரு மாதங்களில் அனைத்து வக்ஃபுகளுக்கும் வேறு முலாம் பூச போகிறார்கள். இந்த நேரத்தில் சமுதாயத்திற்கு அதை சொல்ல வேண்டிய கடமை உண்டு. இப்ப கொண்டு வந்திருக்கிறது 40 திருத்தம். 40 திருத்தம் வக்ஃப்ல. 40 திருத்தத்தில் முஸ்லிம்கள் நாடு முழுக்க கொந்தளிக்கு காரணம், நாடு முழுக்க இருக்கிற உலமாக்கள், உமராக்கள், மில்லி கவுன்சில், முஸ்லிம் பர்சனல் லா போர்டு எல்லாம் கொந்தளிக்கிறார்கள். என்ன காரணம் என்றால் இந்த திருத்தங்களில் இருக்கிற ஏராளமான நிபந்தனைகள் முஸ்லிம் சமுதாயம் ஏற்கும் சூழ்நிலையில், ஏற்கும் திருப்தியில் அது இல்லை. 22 பேர் மெம்பர் இப்ப அமைய போகிற வக்ஃப் ஆக்ட்ல 22 பேர் வக்ஃபினுடைய இதை கவனிப்பாங்க. அதுல 10 முஸ்லிம்களுக்காக, 12 வேற யாருக்கும். 1947 இருந்து 2025 வரைக்கும் சற்றேறக்குறைய 3/4 நூற்றாண்டு ஒரு காபிரும் முஸ்லிம் அல்லாத யாருக்கும் வக்ஃபிலே வேலை இல்லை. ஆனா இப்ப வந்திருக்கிற சட்டம் ஆபத்து என்னன்னா 40 திருத்தங்கள்ல ஒண்ணு, 22 மெம்பர்ஸ், அதுல 10 மெம்பர்ஸ் முஸ்லிம். அந்த 10 முஸ்லிம்ல 2 பேர் லேடி, பெண்கள் இருக்க வேண்டும். இன்றைக்கெல்லாம் பெயர் தாங்கி புர்காக்கள் நிறைய இருக்கிறது. தூக்கி போடுவதற்கு எந்த இதுவும் இல்லை. அதுல 2 பேர் பெண்கள். மீது எல்லாமே முழுக்க வேறு கட்டுப்பாட்டிலே இருக்கும். சிஇஓ என்று சொல்லக்கூடிய சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் முஸ்லிம் அல்லாதவர்களை அரசு நியமிக்கும். எதுக்கு? வக்ஃப் போர்டு ப்ராப்பர்ட்டியை நிர்வகிக்கிற சிஇஓவாக வரக்கூடியவர் முஸ்லிம் அல்லாதவரும் இருப்பார். எங்கேயாவது ஒரு இடத்தில் பிரச்சனை வருகிறது, யாராவது வந்து இது மசூதி அல்ல, இது எங்களின் வழிபாட்டு தலம் என்று வந்தால் முஸ்லிம்கள் அந்த இடத்திலே இல்லை, இது நாங்கள் 200 வருஷமாக இது எங்கள் பள்ளிவாசல் என்று சப்தம் போட்டால் ஒரு பிரச்சனை வருகிற போது இப்ப புதுசா வர்ற இருக்கிற வக்ஃபினுடைய ஆக்ட் என்ன சொல்லுது தெரியுமா? பிரச்சனையின் இறுதி முடிவை மாவட்ட கலெக்டர் எடுப்பார். முஸ்லிம்கள் எடுக்க முடியாது. உலமாக்களோ காசிகளோ முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஆளுமைகளோ இவங்கெல்லாம் எடுக்க முடியாது. ஒரு ப்ராப்பர்ட்டியை பள்ளிவாசலா இல்லையா என்பதை முடிவு செய்கிற இடத்தில் அந்த அதிகாரத்தில் கொண்டு வந்து மாவட்ட கலெக்டர் அமர வைக்கப்படுகிறார். இப்படிப்பட்ட பேராபத்துகள் எல்லாம் வரவிருக்கக்கூடிய வக்ஃப் ஆக்ட்ல வருகிறது என்பதைத்தான் கூவி இந்த நாட்டில் இருக்கிற எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்லி பார்த்தார்கள். ஆனாலும் விஷயம் விபரீதமாகி கொண்டே போகிறது. அநேகமாய் அதை நிறைவேற்றுவார்கள். நல்லா தெளிவா சொல்றதுன்னா கட்சி பெயர்களும் தலைவர்களும் அவர்களும் இவர்களும் என்று எந்த பெயர்களும் நாம் குறிப்பிட போவதில்லை. பொதுவாக நமக்கு தெரியும் இன்னைக்கு என்ன மென்டாலிட்டியில வக்ஃப் சட்டம் அணுகப்படுகிறது என்றால், நம்மாளுகை இல்லாம இந்தியாவில் ஒரு துறை இருக்கக்கூடாது. நம்மாளுகை இல்லாம ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது.
எல்லாத்திலையும் நம்ம ஆளுங்க இருக்காங்க என்று சில பேர் உட்கார்ந்து யோசிக்கிறார்கள். நமக்கு புரியும், நமது ஆட்கள் வந்து அமர வேண்டுமானால் இந்த சட்ட திருத்தத்தில் வக்ஃப் ப்ராப்பர்ட்டிகளை முஸ்லிம் அல்லாதவர்களும் கையாளலாம் என்று ஒரு சட்ட திருத்தம் வந்தால் மட்டுமே நமக்கான எண்ணங்கள் சாத்தியமாகும் என்று புரிந்து கொண்டு அதை நோக்கிய நகர்வுகளில் இன்றைக்கு தெளிவாகவே சொல்லலாம் ஒன்றிய அரசு இறங்கி இருக்கிறது. சுருக்கமா நீண்ட உரை அல்ல இது, தொழுகைக்கான நேரம் நெருங்கிவிட்ட அன்பானவர்களை கடைசி செய்தி ஒன்னே ஒண்ணு. நாம போராட்டம் எல்லாம் பண்ணலாம், கண்டன ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடத்தலாம். இப்ப கூட வர்ற 13ஆம் தேதி தமிழகம் முழுக்க அத்தனை மாவட்டங்களிலும் முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு இந்த வக்ஃப் ஆக்டுக்கு எதிராக இங்கே இருக்காங்க. கோயம்புத்தூர், கோவையில ஜமாத்துல் உலமா சபையின் சார்பாக நாடு முழுக்க இருக்கிற உலமாக்கள் எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் ஒரே நாளில் ஒரே நேரத்தில் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள். நம்ம ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்யலாம், குரல் கொடுக்கலாம். ஓப்பனா சொல்றதுன்னா ஒரு 5 வருஷம் அல்லது 10 வருஷம் அன்பானவர்களே, வக்ஃப் சொத்துக்கள் எதுவும் நம் கையிலே இருக்காது. யதார்த்தம் அதுதான். சட்டம் முன்வடிவை கொண்டு வருவதற்கான எல்லா ஏற்பாடும் தயார். அவர்கள் இதுக்கு ஒரு குழு அமைக்க போறோம்னு போடுறப்பவே சட்டம் எல்லாம் ரெடி ஆயிருச்சு அவங்கள்ட்ட. அந்த அஜெண்டா கிளீனா பாஸ் ஆயிரும். அப்ப என்னன்னா ஒரு 5-10 வருஷத்துக்குள்ள கண்ணுக்கு தெரிகிற எந்த வக்ஃப் நிலமாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்வார்கள் என்பது மட்டும் நன்றாக தெரிகிறது. முஸ்லிம் சமுதாயம் செய்ய வேண்டியது என்ன? ரெண்டு வேலை செய்யணும். நான் அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். ஒண்ணு, நம்மிடத்தில் இருக்கிற ஏராளமான பள்ளிவாசல்கள் மற்றும் மதரசாக்களுக்கு ரெக்கார்டே இல்லை, வக்ஃப் தான். நம்மள்கிட்ட எந்த ஆவணமும் இல்லை. நிறைய இடங்களில் வடமாநிலங்களில் நடப்பது என்னன்னா, உன்ட டாக்குமெண்ட் சரியில்லை, நீ இதை ஒப்படைச்சது இது பள்ளிவாசல் இல்லை என்றுதான் மூடி இருக்கிறார்கள். எனவே டாக்குமெண்ட் வைஸ் பள்ளிவாசல்கள் ஆனாலும் மதரசாக்கள் ஆனாலும் ஆவணங்களை சரி செய்து வைக்க வேண்டும். ஓரளவு வக்ஃபை காப்பாற்றுவதற்கு அது உதவும். இது ஒரு செய்தி. இரண்டாவது, காலிய இடங்களை போட்டு வச்சா வருங்காலத்தின் வக்ஃப் சட்டம் கண்ணை உறுத்தும், கண்டிப்பா எடுத்துருவாங்க. தயவு செய்து காலி நிலங்கள் எல்லாம் இஸ்லாமிக் ஸ்கூல்களாய், இஸ்லாமிய காலேஜுகளாய், அரபி மதரசாக்களாய், தேவைப்படுகிற பள்ளிவாசல்களாய், பெண்களுக்கான மதரசாக்களாய், காலி இடமெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வி நிலையமாக மாற வேண்டும் என்கிற ஒரு முனைப்போடு ஒவ்வொரு ஊரிலையும் இருக்கிற முஸ்லிம்கள் அவரவர்கள் காலி இடங்களை ஓரளவு கல்வி நிலையமாக்கி வைத்து விட்டால் கை வைப்பதற்கு கொஞ்சம் தயக்கம் வரும். நீங்கள் ஒன்றும் இல்லாமல் இந்த 100 ஏக்கர் எங்களது, இங்க 200 ஏக்கர் எங்களது என்று காலியாக வைத்திருப்பது அநேகமாய் வருங்காலத்தில் நமக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பில்லை. சங்கைக்குரிய இந்த பெருநாளில் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடத்திலே கையேந்துவோம். ரப்பு ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த நாட்டில் நம்முடைய முன்னோர்களாலும் ஆட்சியாளர்களாலும் மறுமையை நம்பிய நேர்மையான சாலிஹீன்களாலும் எந்தெந்த நிலங்கள் எல்லாம் சொத்துக்கள் எல்லாம் வக்ஃப் செய்யப்பட்டதோ அல்லாஹ் முஸ்லிம் சமுதாயத்தின் சொத்தாகவே அதை பாதுகாத்து தருவானாக. கை வைப்பை நினைப்பவர்களுக்கு அல்லாஹ் தக்க பாடத்தை தருவானாக. பல்வேறு சூழ்ச்சிகளையும் முறியடித்து இந்த நாட்டில் வக்ஃப் சொத்துக்களை இஸ்லாமியர்கள் தங்களுடைய பொது காரியங்களுக்கும் மார்க்க வளர்ச்சிக்கும் பயன்படுத்துவதற்கு ஏதுவாய் அல்லாஹ் வாய்ப்புகளையும் வழிகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி தருவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்குரிய பெரியார்களை நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் 2-3 நிமிஷம் இருக்கு. இன்ஷால்லா நியத்து அதனுடைய தொழுகை முறையும் சொல்லப்படுகின்றது. கவனமாக கேட்டு அதன்படி செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஈதுல் ஃபித்ர்
வாஜிபான தொழுகை 2 ரகாத்தை அதிகமான 6 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன், அல்லாஹு அக்பர். ஈதுல் ஃபித்ர் வாஜிபான தொழுகை 2 ரகாத்தை அதிகமான 6 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன், அல்லாஹு அக்பர். ஈதுல் ஃபித்ர் வாஜிபான தொழுகை 2 ரகாத்தை அதிகமான 6 தக்பீர்களுடன் இந்த இமாமை பின்தொடர்ந்து கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹுக்காக தொழுகிறேன், அல்லாஹு அக்பர் என்று நியத்து செய்ய வேண்டும். இந்த அதிகமான 6 தக்பீர்களும் எப்பொழுது கட்ட வேண்டும் என்று சொன்னால், இமாம் ஆரம்பமாக அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார். நாம் வழக்கம் போல தக்பீர் கட்டி 2 கையையும் கட்டி சனா ஓதிக்கொள்ள வேண்டும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக வ தபாரக இஸ்முக வ தஆலா ஜத்துக வ லா இலாஹா கைருக. அதுக்கு பின்னால் இமாம் 3 அதிகமான 6 தக்பீர்கள் சொல்லுவார், ருக்கு செய்வார். அதற்கு பின்னால் சஜ்தா செஞ்சு 2வது ரக்காயத்திற்கு எந்திரிச்சு அல்ஹம்து இணைப்பு சூரா ஓதி ருக்குவுக்கு முன்னால், அதாவது 2வது ரக்காயத்தில் இணைப்பு அல்ஹம்து இணைப்பு சூராவுக்கு பின்னால் ருக்குவுக்கு முன்னால் அதிகமான 3 தக்பீர்களுடன் ருக்குவுக்கான தக்பீரும் சொல்லப்படும். இந்த மாதிரி, அதாவது ஆரம்பத்தில் சலா ஓதுனதுக்கு பின்னாடி 3, 2வது ரக்காயத்தில் அல்ஹம்து இணைப்பு சூரா ஓதுன பின்னாடி 3. அது கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எல்லாம் எந்திரிச்சு